வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் சில வாட்ஸ் கொஸ்டினை பார்க்க போகிறோம். உங்கள் பாடநூலில் பக்கம் 28 இந்த கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம முதல் கேள்வி பார்த்தோம்னா, Sheila was at point O at a certain instance. She moved 1.85 meter towards the left and then moved 4 steps measuring 0.65 meter each towards the right. Calculate the position of Sheila now from point O. ஸோ இது வந்து ஒரு வாட்ஸ் கேள்வி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஷீலா வந்து லெஃப்டில் வந்து 0லேருந்து கணக்கு பண்ணோன்னா, உதாரணத்துக்கு இது 0ன்னு வச்சுக்கோம். அவங்க வந்து இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1.85 வந்து மூவ் பண்ணுறாங்க. 1.85 மீட்டர் மூவ் பண்ணுறாங்க. தென் மூவ் 4 ஸ்டெப் மெஷரிங் 0.65 மீட்டர். 4 ஸ்டெப், அதாவது உதாரணத்துக்கு இந்த பக்கம் வந்து அவங்க 4 ஸ்டெப் வந்து போகிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1.85 வந்துட்டாங்க. அப்புறம் வலது பக்கம் 4 ஸ்டெப் போகிறாங்க. நம்ம இப்போ போடுமே 1 2 3 4. சரிங்களா? அப்போ நம்ம இடது பக்கம் வந்தோன்னா, நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி இடது பக்கம் வந்தால் நெகட்டிவில் வரும். ஸோ அப்போ கேள்வியில் வந்து சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் 0.65 மீட்டர் 0.65 மீட்டர் 0.65 மீட்டர் 0.65 மீட்டர். அவங்க வந்து 4 ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. அந்த 4 ஸ்டெப் தான் வந்து இது 1 2 3 4. இப்போ நெகட்டிவ் 1.85 மீட்டர். இப்போ அவங்க வலது பக்கம் போகிறாங்க 4 ஸ்டெப். அப்போ நீங்கள் 0.65 4 ஸ்டெப் 0.65 0.65. ஸோ இப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா, அப்போ நம்ம கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் 1.85 நெகட்டிவ் 1.85. ஸோ வலது பக்கம் மூவ் பண்ணுறதுனால நம்ம ப்ளஸ் 0.65 0.65 0.65 ப்ளஸ் 0.65. இப்போ அவங்க இருக்கிற இடம் வந்து இந்த இடம் வந்து இந்த இடத்தின் வேல்யூ வந்து 0.75. சரிங்களா? 0.75 மீட்டர். ஸோ அதுதான் அதனுடைய விடை. ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். கேள்வி 9. இதுவும் ஒரு வாட்ஸ் கொஸ்டின் தான். ஸோ ஜாஸ்மின் மூவ் 9.5 மீட்டர் towards east, then she moved 10.7 meter towards west and then 6.8 meter towards east. Describe the movement of Jasmine so that she can go back to her original position. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். முதல்ல இது வந்து நமக்கு நார்த் சவுத். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், இது வெஸ்ட். ஸோ அந்த கேள்வியில் வந்து ஜஸ்ட் அவங்க யூஸ் பண்ணது வந்து ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம இது மட்டும்தான் எடுக்க போகிறோம், ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும். ஸோ ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது, வெஸ்ட் வந்து இந்த பக்கம் இருக்குது. நம்ம வந்து உதாரணத்துக்கு 0 வச்சுக்கோம் நடுவில். சரிங்களா? ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜாஸ்மின் மூவ் 9.5 மீட்டர்
ஈஸ்ட், அதாவது இந்த பக்கம் வலது பக்கம் வந்து 9.5 மீட்டர் மூவ் பண்ணுறாங்க. தென் she move 10.7. ஓகே, எத்தனை? 10.7. 10.7 வந்து வெஸ்ட் பக்கம் மூவ் பண்ணுறாங்க, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறாங்க. தென் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸ்ட் பக்கம் இங்கேருந்து எவ்வளோ 6.8 மீட்டர் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க இங்கே இருக்கிற இடம் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பார்ப்போம். இப்போ 0லேருந்து 9.5 பண்ணிட்டா அவங்க இங்கே 9.5ல் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் 10.7 லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணால் நீங்கள் என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். ஓகே, 9.5 மைனஸ் 10.7. சரிங்களா? அப்புறம் மறுபடியும் அவர் ஈஸ்ட் பக்கம், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு அவர் மறுபடியும் 6.8 வராரு ஜாஸ்மின். சரிங்களா? அப்போ அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அதுதான் கேள்வி. சரிங்களா? சரி, பார்ப்போம். நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். 9.5 10.7. ஓகே, 9.5 minus 10.7 plus 6.8. ஸோ அவங்க வந்து இப்போ 5.6ல் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? 5.6 இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ உங்களோட ஆன்சர் வந்து என்ன எழுதுவீங்க? அதாவது இந்த சுழியத்திலிருந்து 5.6 ஈஸ்ட் பக்கமாக அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஆனால் இப்போ இந்த கேள்வி வந்து இங்கே வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? Describe the movement of Jasmine so that she can go back to her original position. சரிங்களா? அவங்க வந்து இந்த இடத்துக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும்னா அவங்க என்ன செய்யணும்? கடைசியாக 5.6ல் இருக்காங்க. மறுபடியும் அவங்க என்ன செய்யணும்? ஓக்கு வரணுங்க, சென்டருக்கு வரணும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5.6 மூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க ஆன்சர் எப்படி எழுதுவீங்கன்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா இங்கே என்ன மீன் பண்ணுதுன்னா வெஸ்ட் ஹேண்ட் சைட். வெஸ்ட். இஃப் go back to original position, she have to go west 5.6. ஓகே, சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். இது 10வது. A lift was at level H at a certain instance. The lift went up 2 floors for a height of 9.8 meter. The lift then went down 5 floors. Calculate the distance of the lift from level H now. ஸோ அதை உதாரணத்துக்கு இதுதான் Hன்னு வச்சிங்கன்னா H அவங்க எத்தனை இடம் மூவ் பண்ணுறாங்க? 2 இடம். 1 2 2 ஃப்ளோர் வந்து மூவ் பண்ணுறாங்க மேலே ஹைட். ஸோ இதோட லெவல் வந்து எவ்வளோ? 9.8 மீட்டர் இங்கே சொல்லியிருக்காங்க. 9.8 மீட்டர். சரிங்களா? 2 ஃப்ளோர். அப்போ ஒரு ஃப்ளோ வந்து உங்களுக்கு தெரியும். 2 ஃப்ளோ 9.8னா ஒரு ஃப்ளோ வந்து 4.9.
அதாவது 9.8 டிவைட் பை 2. இப்போ ஒரு மாடி வந்து 4.9 மீட்டர். இப்போ 2 மாடி வந்து 9.8 மீட்டர். சரிங்களா? The lift then went down 5 floor. அவங்க ஹெச்லேருந்து மறுபடியும் 5 ஃப்ளோர் வந்து கீழே இறங்குறாங்க. சரிங்களா? ஹெச்லேருந்து இல்லை, இங்கே நம்ம வந்து கியூன்னு வச்சுக்கோமே, கியூவிலேருந்து 5 ஃப்ளோர் வந்து கீழே இறங்குறாங்க. 1 2 3 4 5. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து 9.8 மீட்டர். சரிங்களா? 9.8 மீட்டர். ஒவ்வொரு அந்த மாடிப்படி வந்து 4.9 மீட்டர். அப்போ இங்கேருந்து இங்கே அவர் இறங்கும்போது -4.9. சரிங்களா? அப்புறம் இங்கேருந்து இங்கே இறங்கும்போது -4.9. இப்போ 0 வயசு இங்கே அங்கே வந்து 0. ஸோ மறுபடியும் இறங்குறாரு, மறுபடியும் மைனஸ் பண்ணோம். -4.9, இங்கே -4.9, -4.9. சரிங்களா? அப்போ நீங்கள் 9.8லேருந்து எத்தனை மைனஸ் பண்ணுறீங்க? 1 2 3 4 5 5 தடவை 4.9 மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் கால்குலேட்டர் செஞ்சிங்கன்னா என்ன வருது? 9.8 minus 9.8 minus 4.9. ஸோ உங்களுக்கு -14.7 மீட்டர். அதாவது ஹெச்லேருந்து கீழே 14.7 மீட்டர் வந்து அவர் கீழே இருக்கார். -14.7. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லிஃப்ட் ஃப்ரம் லெவல் H now. அப்போ ஸோ 14.7 below level H. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு திங்காட்டும் பார்த்தீங்கன்னா 4.9 மீட்டர் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதுதான் அதோட மீனிங். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே, in the diagram numbers in two collinear circle will multiply to give the product in the collinear middle square box. Complete the empty space with suitable rational number. collinearனா சர்க்காரிஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து collinear. இந்த லைன் collinear, இதுவும் collinear சர்க்காரிஸ் ஒரே லைனில் இருக்கிறது. நம்பர் இன் டூ collinear circle, அதாவது இதையும் சொல்ல வராங்க. will multiply to give the product in collinear middle square box. அதாவது இந்த நீல கலரில் இருக்குல்ல, இந்த நீல கலரில் உள்ளது ரெண்டையும் பெருக்குனா நடுவில் உள்ள இந்த நம்பரை வரணும். அதான் அவங்களோட கேள்வி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். 4 இருக்குது. இதை விட வந்து எது வேணாலும் வரலாம். இதுதான் விடன்னு இல்லை. ஸோ 4 வந்து பெருக்கி 2 எண்கள் பெருக்கி 4 வரணும்னா நம்ம 1 4 போட்டால்
4 வரும். 2 2யும் போட்டால் 4 வரும். சரி, நம்ம 1 4யும் போடுவோமே. ஓகே, 1 இங்கே 4. ஸோ 1 4யும் பெருக்குனா நமக்கு 4 கிடைக்குது. சரி, 4யும் இங்கே என்ன இருந்தால் பெருக்குனா 24 கிடைக்கும். ஸோ 4 பெருக்கல் 6, அப்போ உங்களுக்கு 24 கிடைக்கிது. சரிங்களா? இப்போ இங்கே 6 இருக்குது. 6 பெருக்கல் எத்தனை? உங்களுக்கு -30 கிடைக்கணும். அப்போ -5. -5. 6 times -5, you will get -30. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி -5 இருக்குது. பெருக்கல் எத்தனை? உங்களுக்கு -60 வரும். ஸோ 12. இங்கே நீங்கள் 12 போட்டுருவீங்க. 12. ஓகே. ஸோ இப்போ இந்த 12யும் 1யும் பெருக்குன்னா 12. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? இது ஒரு முறை. ஸோ நீங்கள் எண்களை மாற்றி போடணுன்னா கூட போடலாம். உதாரணத்துக்கு ஸோ இதெல்லாம் நான் அழிச்சிட்றேன். இன்னொரு சாரா. ஓகே, ஓகே, இன்னொரு பார்ப்போம். 2 2 2 2யும் பெருக்குனா 4. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 24 2 2 பெருக்கல் எத்தனை? உங்களுக்கு 24 கிடைக்கும். ஸோ 12. ஸோ இந்த 12 இங்கே எழுதிட்டேன். ஸோ 12யும் எத்தனையும் பெருக்குனா உங்களுக்கு -30 கிடைக்கணும். 12 பெருக்கல் எத்தனை? உங்களுக்கு -30 கிடைக்கும். ஸோ -3. 12 times -3, you will get -30. ஸோ இங்கே 3 இருக்குது, -3 இருக்குது. ஸோ இப்போ 60 கிடைக்கணும் உங்களுக்கு. -60 அப்படின்னா நீங்கள் 60 3ஆல் வகுத்தீங்கன்னா 20 கிடைக்கும். -3 -60 வரணும். அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன செய்வீங்க? 20. இந்த எண்ணு கிடைக்கிறதுக்கு இன்னொரு முறை வந்து நீங்கள் -60ல் -3 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 20. சரிங்களா? 20 2யும் பெருக்குன்னா 40. ஸோ இது வந்து இன்னொரு முறை. சரிங்களா? சரி, இன்று ஏறக்குறைய நம்ம ஒரு 4 கேள்விகள் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் புரிய வைக்கிறது கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.